Hello coders, welcome to the React Hook series. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற hook useMemo. ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம மற்ற ஹூக்ஸ் பத்தி பார்த்தோம். ஒவ்வொரு ஹூக்கும் ஒவ்வொரு பர்பஸ் வந்து இருக்கு. இப்போ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் useMemo hook அப்படின்னா இது வந்து டு பூஸ்ட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன். ஓகே, ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் பூஸ்ட் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஹவு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். எப்படி வந்து அது பெர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். இப்போ அதை வந்து பார்க்கலாம். இப்போ ரியாக்ட்ல பேஜ் வந்து எப்போ ரீரெண்டர் ஆகும்னா எப்போ ஸ்டேட் சேஞ்ச் நடக்குதோ அப்போ வந்து பேஜ் வந்து ரீரெண்டர் ஆகும். எய்தர் வந்து லோக்கல் ஸ்டேட்டாக இருக்கலாம் இல்லை குளோபல் ஸ்டேட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீரெண்டர் ஆகிறப்போ பியூர்லி நம்ம கோடை பொறுத்து நம்ம இன்கேஸ் ஏதாவது ஒரு காஸ்ட்லி ஆப்ரேஷன் வந்து அந்த கோடில் வந்து இந்த காம்பனண்ட்ல வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காஸ்ட்லி ஆப்ரேஷன் நாங்கள் மீன் பண்ணுறது எய்தர் மெமரிக்கு அதிகமாக எடுத்துக்கிற ஆப்ரேஷன் இல்லைன்னா டைம் அதிகமாக எடுத்துக்கிற ஆப்ரேஷன். இதை வந்து நம்ம காஸ்ட்லி ஆப்ரேஷன் மீன் பண்ணுறோம். ஸோ நம்ம கோடில் ஏதாவது ஒரு காஸ்ட்லி ஆப்ரேஷன் வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரீரெண்டர் நடக்கும்போது சில நேரம் அது ஒரு ஸ்டேட் வேரியபிள் டிபெண்ட் ஆகி இருக்கும். அன்னெசரியாக வந்து அது வந்து ரீலோட் ஆகும். அந்த காஸ்ட்லி ஆப்ரேஷன் ஆல்தோ ஸ்டேட் சேஞ்ச் வந்து நடக்கலைனாலும் அது வந்து ரீ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரீ எக்ஸிக்யூட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிகிரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் இதை நம்ம ரிசால்வ் பண்ணுறது தான் நமக்கு வந்து useMemo வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து நம்ம கோடில் முதல் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ வந்து நான் லெஃப்ட் சைடு வந்து கோட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், ரைட் சைடில் நம்ம ப்ரௌசர் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோட் வந்து நம்ம கோ த்ரூ பண்ணலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டு ஸ்டேட் வேரியபிள் வந்து இதில் வந்து இருக்கு. இந்த கோடில் கவுண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்கு, டு டூஸ்னு ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்கு. இது வந்து ஒரு அரே. கவுண்ட் வந்து இட்ஸ் அ இன்டீஜர் வேல்யூ. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். கவுண்ட் வந்து இங்கே வந்து 0, அரே வந்து நமக்கு இன்னும் லோட் ஆகலை. ஸோ ஆட் டு டூ அப்படின்ற பட்டன் மட்டும் இருக்கு. இப்போ இந்த இந்த பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா நம்ம எப்பெல்லாம் வந்து அதை கிளிக் பண்ணுறோமோ அப்போ வந்து கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பை 1 அப்படின்னு நடக்குது. ஸோ இந்த கவுண்ட்ன்ற ஸ்டேட் வேரியபிள் வந்து இந்த பட்டனோட டேக் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு புரியுதுல, நம்ம ப்ளஸ் கிளிக் பண்ணுறோம், இந்த இன்க்ரிமெண்ட்ற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட்ன்ற ஸ்டேட் வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ வந்து இது சேஞ்ச் ஆனால் நமக்கு கண்டிப்பாக வந்து ரீரெண்டர் ஆகும் வந்து பேஜ். ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஆட் டு டூன்ற ஃபங்க்ஷன். இப்போ இது வந்து கிளிக் ஈவெண்ட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரேவை நம்ம இங்கே வந்து டு டூஸ்ன்ற அரே இருக்குல்ல, அரே இந்த ஸ்டேட் அரே வந்து சேஞ்ச் ஆகும். எப்பெல்லாம் வந்து ஆட் டு டூ கிளிக் பண்ணுறோமோ, இங்கே வந்து பார்க்குறீங்க யூஐயில் ஆட் டு டூ பட்டன் வந்து இருக்கு. ஆட் டு டூ அக்சஸ் பண்ணுறப்ப எல்லா தடவையும் டு டூன்ற ஸ்டேட் வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து அப்ளிகேஷன் வந்து ரீரெண்டர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னென்ன ரெண்டு ஸ்டேட் வேரியபிள் இருக்கு, ரெண்டு கிளிக் ஈவெண்ட் இருக்கு அந்த ஸ்டேட் வேரியபிள்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு. ஓகே, இந்த ரெண்டு கேஸ்லையும் வந்து ரீரெண்டர் ஆகும். அதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன இருக்குன்னா இங்க வந்து இப்போதைக்கு இதை நான் சிம்பிள் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். சிம்பிளா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றோம். சிம்பிள் ஃபங்க்ஷனா இங்க நம்ம என்ன மீன் பண்றோம்னா அகைன் வந்து கம்ப்யூட்டேஷன் வந்து லைட்டான கம்ப்யூட்டேஷன் இருக்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் ஃபங்க்ஷன் வந்து நான் போறேன், இது வெளியே எழுதியிருக்கோம். இப்போ சிம்பிள் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கன்சோல் லாக் இருக்கு. இந்த சிம்பிள் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா என்ன வந்து பெராம்ஸ் வந்து வருதோ அந்த பெராம்ஸை ஃபார் லூப்ல 10 டைம்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஓகே, அந்த நம்பரை வந்து இன்க்ரிமெண்ட் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை 10ஆல வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகுது. இதுதான் வந்து இந்த சிம்பிள் ஃபங்க்ஷன் பண்ற ஆப்ரேஷன். இதை வந்து நம்ம இங்க வந்து கால் பண்றோம். சிம்பிள் கால்குலேஷன்ற ஃபங்க்ஷன். இதை இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, சிம்பிள் கால்குலேஷனை நம்ம இங்க இருந்து கால் பண்றோம். கால் பண்றப்போ நம்ம கவுண்ட்ன்ற ஸ்டேட் வேரியபிள் வந்து அது காமிச்சு விடுறோம். ஓகே, ஸோ சிம்பிள் கால்குலேஷனுக்கு கவுண்ட்ன்ற ஸ்டேட் வேரியபிள் வந்து பாஸ் ஆகுது. பாஸ் ஆகிட்டு ஸோ அது வந்து 10ஆல இன்க்ரிமெண்ட் ஆகி நமக்கு வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து வரும். இப்போ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கோட் நல்லா புரிஞ்சிருக்கும். ரெண்டு ஸ்டேட் வேரியபிள், ரெண்டு கிளிக் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு கிளிக் ஈவெண்ட் இருக்கு. நம்ம ஒரு ஸ்டேட் வேரியபிள சிம்பிள் கால்குலேஷன் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து பாஸ் பண்ணுறோம் பெராம்ஸா. ஸோ அது என்ன பண்ணும், நமக்கு வந்து கொடுக்குற வேல்யூஸை 10ஆல ரிட்டர்ன் பண்ணிட்டு நமக்கு வேல்யூ வந்து கொடுக்கும். இதுதான் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்ம சிம்பிள் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்குள்ள லாக் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து லாக் வந்து ஒரு தடவை கால் ஆயிருக்கு. ஏன்னா வந்து நம்ம பேஜ் ரெண்டர் ஆகும்போது நம்ம இது வெளியே கொடுத்துருக்கோம். இது வேற எதுக்குள்ளே இல்லை, யூஸ் எஃபெக்டோ வேற எதுக்குள்ளே இல்லை, இது வெளியே இருக்கு. ஸோ வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிடுச்சு. கால் ஆயிடுச்சுன்னா நம்ம இப்போ வந்து லாக் வந்து இன்கேஸ் உங்களுக்கு 2 டைம்ஸ் லாக் பிரிண்ட் ஆயிருக்கு இருங்க, ரியாக்ட் ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து ஆன் ஆயிடுச்சுன்னா நமக்கு 2 தடவை வந்து ரெண்டர் ஆகும். ஏன்னா அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நான் அதை போயிட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் அது 1 டைம் மட்டும் ரெண்டர் ஆகுற மாதிரி. அது வந்து index.jsல இருக்கும். நான் போய் ஸ்ட்ரிக்ட் மோடை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸ்ட்ரிக்ட் மோட் கமெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லாமே 1 டைம் தான் வந்து நடக்கும். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ திரும்ப home.js போகிறேன். இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ பாருங்க, நான் இந்த ஆட் பட்டன் வந்து இன்க்ரிமெண்ட் பட்டன் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்றப்போ கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். கவுண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா இங்கே நமக்கு ரெண்டர் ஆகும், திரும்ப ரீரெண்டர் ஆகும். ரீரெண்டர் ஆகிறப்போ சிம்பிள் கால்குலேஷனில் போயிட்டு கீழே இருக்க வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ அதான் நடந்திருக்கு. நான் திரும்ப 2 ப்ரெஸ் பண்ணா இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஆட் டு டூ பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் வேரியபிள் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, டு டூஸ் அப்படின்ற அரேவோட இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது இந்த ஈவெண்ட் வந்து என்ன பண்ணுன்னா நியூ டு டூ அப்படின்ற இந்த வேல்யூ வந்து இந்த அரேல வந்து ஆட் பண்ணும். இப்போ பாருங்க, ஆட் டு டூ நியூ டு டூ வந்து ஆட் ஆயிருக்கு. இப்படி பண்றப்போ நியூ டு டூ வந்து ஆட் ஆகுது. அதே நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, சிம்பிள் ஃபங்க்ஷன்றதும் வந்து கால் ஆகுது. ஓகே, இப்போ பாருங்க, நான் திரும்ப கிளியர் பண்ணிடுறேன். ஆட் டு டூ பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆயிருக்க வேரியபிள் வந்து ஸ்டேட் வேரியபிள் வந்து டு டூஸ் தான். ஆனா வந்து கவுண்ட்டும் வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பா கால் ஆகும். கவுண்ட்டுக்கான ஃபங்க்ஷனும் வந்து கால் ஆகும். இப்போ இது சிம்பிள் ஃபங்க்ஷனா இருக்கனால நீங்க என்ன பண்ணாலும் நமக்கு பெருசா கம்ப்யூட்டேஷன்ல எந்த டிஃபரன்ஸும் வரப்போறது இல்ல. கம்ப்யூட்டேஷன்னா ஒண்ணும் இல்ல. நம்ம உள்ள நடக்கிற ஆப்பரேஷன் தான் நம்ம கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்யூட்டேஷன் படி இது ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். சிம்பிள் கால்குலேஷன் தான் நடக்குது. சிம்பிள் கம்ப்யூட்டேஷன் தான் நடக்குது. ஸோ எந்த இம்பாக்டும் இருக்காது அப்ளிகேஷனுக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் கால்குலேஷனா வந்து மாத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா இதை வந்து ரிமூவ் பண்றோம். சிம்பிள் ஃபங்க்ஷன் பதிலா நான் கால்குலேஷன் வந்து கால் பண்றேன். ஓகே, அகைன் நம்ம எக்ஸ்பென்சிவ் இதுன்னு மீன் பண்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிசோர்ஸே அது அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா பாருங்க, 10 இருந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு பிக்கர் நம்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆப்வியஸாக டைம் கன்சியூமிங் ஆப்ரேஷன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் இது மாத்திக்கிறேன், காஸ்ட்லின்னு வச்சுக்கிறேன். இப்போ இதே பிஹேவியர் திரும்ப பார்க்கலாம். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்க்ரிமெண்ட் கிளிக் பண்றப்போ அது கால் ஆகி தான் ஆகணும். ஏன்னா அது அஸ் பர் டிசைன், அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. ஆனா இப்போ நான் ஆட் டு டூ பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்பயும் வந்து அது கால் ஆகுது. இப்போ உங்களுக்கே உங்களுக்கு தெரியும், ஒரு லேக் வந்து இருக்கும் ஒவ்வொரு தடவை ஆட் ஆகும்போதும். ஸோ வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு காஸ்ட்லி ஆப்ரேஷன் வந்து ஆட் பண்றப்போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகுது. இதுதான் நம்ம ப்ராப்ளம். இதை எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. இப்போ அதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெமோயிசேஷன் ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. இது வந்து ரியாக்ட்னு கிடையாது. சாஃப்ட்வேர் டேர்ம்ஸ்ல வந்து மெமோயிசேஷன் அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. அது வந்து என்னன்னா, இப்போ பாருங்களேன், கீழே இருக்க ஆட் ஃபங்க்ஷன் வந்து பாருங்க. இப்போ நம்ம சிம்பிள் ஆட் ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. இந்த ஆட்ல வந்து பெராம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ். இந்த பெராமீட்டர் வந்து பாஸ் பண்றோம். அது என்ன பண்ணுது, நமக்கு வந்து உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பாஸ் பண்றோமோ அதை வந்து ஒன் டைமா ஆட் பண்றோம். இப்போ 10, இப்போ கீழே வந்து பார்த்தோம்னா ஆட் 10ன்னு கால் பண்றோம். ஸோ வந்து ரிட்டர்ன் வந்து 11 ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ நீங்க நெக்ஸ்ட் டைம் திரும்ப ஆட் 10 கால் பண்ணாலும் திரும்ப வந்து ஒரு கம்ப்யூட்டேஷன் வந்து நடக்கும். இது வந்து நார்மல் பிஹேவியர். இந்த மெமோயிசேஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கான்செப்ட் படி இப்போ பெராம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகல அப்படின்னா, இப்போ 10 தான் நம்ம அமைச்சிட்டே இருக்கோம்னா எதுக்காக கம்ப்யூட்டேஷன் வந்து நடக்கணும்? ஸோ அதே வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம்ல. ஸோ இதுதான் வந்து மெமோயிசேஷன் அப்படின்றது. இது சிம்பிளா வந்து மெமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த டேர்ம் வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா மெமரைசேஷன் என்னன்னா, நம்ம வந்து அதை வந்து ஞாபகம் வச்சுக்க சொல்றோம். இதுதான் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 வந்து இப்போ பெராமா இருந்தா ஆல்ரெடி கம்ப்யூட்டேஷன் நடந்திருக்கு, அந்த கம்ப்யூட்டேஷன் வந்து ஸ்கிப் பண்ணலாம். தேவையில்லாம வந்து அந்த கம்ப்யூட்டேஷன் வந்து பண்ண வேண்டியதில்ல. இதுதான் மெமோயிசேஷன் கான்செப்ட். அதே கான்செப்ட் தான் நமக்கு ரியாக்ட்ல யூஸ் மெமோ அப்படின்ற ஹூக் மூலமா நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ் வந்து பாருங்க, யூஸ் மெமோ வந்து நம்ம ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த எக்ஸ்பென்சிவ் என்ன ஃபங்க்ஷனோ அதை வந்து நம்ம பாஸ் பண்றோம். எது காஸ்ட்லி ஆப்ரேஷனோ அதை வந்து நம்ம பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணிட்டு இந்த பெராம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஏ கமா பி, இந்த பெராம்ஸை வந்து நம்ம டிபெண்டன்சி அரேல வந்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இதுட்ட கம்பைலர்ட்ட எப்போ வந்து இந்த ரெண்டும் ஏ ஆர் பி வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்போ மட்டும்தான் வந்து, அதாவது இந்த டிபெண்டன்சி அரே வந்து எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ மட்டும்தான் வந்து திரும்ப வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து நடக்கணும். அது சேஞ்ச் ஆகாத வரைக்கும் இந்த காஸ்ட்லி ஆப்ரேஷன் வந்து நடக்க வேண்டியதில்ல. ஸோ இது மூலமா வந்து நம்ம என்ன பண்றோம், பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றோம். ஓகே, ஸோ இன்னொன்று வந்து இங்க வந்து நம்ம மெமரைஸ் பண்றது வேல்யூ மட்டும்தான். இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி அரேல வேல்யூஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ மட்டும்தான் வந்து அது மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து லேட்டர் வீடியோஸ்ல நம்ம யூஸ் கால் பேக் பத்தி பார்க்கலாம். அது வந்து ஃபங்க்ஷனை வந்து மெமரைஸ் பண்ணும். இங்க வந்து வேல்யூ தான் மெமரைஸ் ஆகும் நம்ம யூஸ் மெமோ யூஸ் பண்றப்போ. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு காஸ்ட்லி ஆப்ரேஷன் வந்து தேவையில்லாம ரீரெண்டர் ஆகும்போது ஆல்தோ ஸ்டேட் சேஞ்ச் ஆகலைனாலும் அது வந்து கால் ஆகுது. ஸோ அது வந்து நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் டீக்ரடேஷன் வந்து கொண்டு வருது. இப்போ அதை எப்படி ரிசால்வ் இப்போ நம்ம யூஸ் மெமோ யூஸ் பண்ணி அங்க வந்து ரிசால்வ் பண்ணலாம்.
பாருங்க என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம யூஸ் மெமோ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ப்ரீவியஸ் லைனில் ஆட் பண்ணிட்டு அடுத்து இங்கே கொண்டு வரேன். இப்போ யூஸ் மெமோ ஓகே. ஸோ இங்கே வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு யூஸ் மெமோ. பார்த்தீங்கன்னா நான் இதே ஃபங்க்ஷனை ஆரோ ஃபங்க்ஷனில் போட்டு இங்கேருந்து நம்ம எக்ஸ்பென்சிவ் கால்குலேஷனை வந்து கால் பண்ண போகிறோம். கால் பண்ணிவிட்டு டிபெண்டன்சியில் வந்து நம்ம இந்த பெராம்ஸ் வந்து கவுண்ட் தானே, ஸோ கவுண்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த கோட் வச்சு நான் இங்கே இருக்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து இந்த இது வந்து இந்த எக்ஸ்பென்சிவ் கால்குலேஷன் வந்து எப்போ நடக்கும்னா, எப்போ வந்து கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்போ மட்டும்தான் அந்த, ஏன்னா அது வந்து அஸ் பர் டிசைன் கண்டிப்பாக அந்த கால் வந்து போகணும். ஸோ வந்து அப்போ மட்டும்தான் வந்து நம்ம இந்த எக்ஸ்பென்சிவ் கால்குலேஷன் வந்து நடக்கும். இப்போ பாருங்க, இது கன்சோல் கிளியர் பண்ணிடுறேன். ஆட் டு டூ கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஏன்னா வந்து இப்போ நம்ம மெமோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேல்யூ வந்து மெமோைஸ் ஆகி இருக்கு. இப்போ அடுத்து நான் கவுண்ட் யூஸ் பண்ணுறேன். கவுண்ட் சேஞ்ச் பண்ணுறேன். கவுண்ட் சேஞ்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கவுண்ட் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ ஏன்னா இப்போ வந்து ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிறனால, இப்போ ஸ்டேட் வந்து கவுண்டோட ஸ்டேட் வேல்யூ வந்து இனிஷியலாக 0 இருந்துச்சு, இப்போ 2ன்னு இருக்கு. இப்போ மெமோைஸ் பண்ணியிருக்க வேல்யூ வந்து 2. இப்போ நான் போயிட்டு திரும்ப ஆட் டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அது வந்து ஃபயர் ஆகாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அந்த வேல்யூ 2ன்றதுக்கு மெமோைஸ் பண்ணி வேல்யூ வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த காஸ்ட்லி ஆப்ரேஷன் வந்து நடக்காது. இதுதான் இப்படி வந்து நம்ம அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை இன்னும் கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா யூசேஜ் வந்து ரியாக்டோட டாக்குமெண்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து நம்ம எப்பயுமே வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கோட் எழுதிடணும். கோட்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆப்டிமைஸ் பண்றதுக்காக மட்டும் தான் மெமோைசேஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஓவர் யூசேஜ் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு யூஸ் மெமோ ஹூக் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல வந்து ஆட் பண்ணுங்க. நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். தேங்க்யூ.